என்னடா இவ்வளோ சீப்பாக இருக்கிறோம், என்னடா இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிறோம், எனக்குள்ள அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நானே என்னை சீப்பாக நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். இதுக்காக மட்டுமே இது பண்ணுற மாதிரி இருக்குது, இவ்வளோ நாள் பண்ணது எதுவுமே பெருசாக தெரியல, இப்போ பண்ணுறது ஒரு மாதிரியா இருக்குதுடா, அசிங்கமாக இருக்குதுடான்னு தோணுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 32 நாள் ஆகுதுங்க. நீயோட நாளைக்கு சேர்த்திங்கன்னா 33 நாள். எதனால் நாளைக்கு சேர்த்து சொல்கிறேன்னா, நாளைக்கு தான் இந்த வீடியோ போடுவேன். அதனால் 33 நாள்னே கணக்கு வச்சுங்க. இந்த 33 நாள் எதனால் என்னால் வீடியோ போட முடியும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த சில காரணங்கள் சொல்கிறேன், பல காரணங்கள் வந்து ஆஃப்டர் 2 months கழிச்சு சொல்கிறேங்க. அந்த சில காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 lakh அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் மனசில் ஒன்று நினச்சிட்டு இருந்தேன். என்ன நினச்சிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம 1 lakh அடித்த பிறகு போகிற லாங் வீடியோவே வந்து நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீடியோ. இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் எதுவும் வீடியோ எடுத்து போட்டது கிடையாது. ஆஃப் த கேமராலே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அது போக ஆன் த கேமராலையும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அதை எடிட்டிங்கில் தூக்கிடுவேன். சரி, இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் அடித்ததுக்கப்புறம் போகிற வீடியோ வந்து இந்த ஹெல்ப் பண்ணுற வீடியோவாக தான் இருக்கணும். ஹெல்ப் பண்ணுற வீடியோ மீன்ஸ் 1 lakh அடிக்கிறப்ப எல்லாமே மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிப்பாங்கல்ல, ஒரு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதோ இல்லை மனசுக்குள்ளே நம்ம நிம்மதிக்கோசம் நினச்சிக்கிறதோ, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். அதேமாரி நானும் ஒன்று நினச்சிக்கிட்டேன். என்னென்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் அடித்த உடனே நம்மளால் முடிஞ்சது ஒரு 4-5 பேர்த்துக்கோ ஒரு 10-20 பேருக்கோ நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டை வச்சு ஒரு ஃபுட்டு வாங்கி கொடுக்கணும் அவங்க எல்லாத்துக்குமே அப்படின்னு நினச்சேன். அதுதான் ஒரு வீடியோ எடுத்து போகலான்னு நினச்சேன். அதே நான் நினச்ச மாதிரி எடுக்கலான்னு பார்த்தா 1 lakh சப்ஸ்கிரைபர் அடித்து அடுத்த நாளே நான் வந்து ஊருக்கு போயிட்டேன். ஒரு பர்சனல் விஷயம், அது என்னால் இப்போ சொல்ல முடியாது. அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஒரு 2 months கழிச்சு சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் இப்போ ப்ராப்ளமாக போயின்னு இருக்குது. அதை என்னால் இப்போ விளக்கப்படுத்த முடியாது, அது பெரிய ஸ்டோரி. அது அப்போ விளக்கப்படுத்த முடிஞ்சால் விளக்கப்படுத்துகிறேன், அப்படி இல்லைன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேங்க. இப்போ இந்த கதைக்குள்ளே மட்டுமே இருப்போம். ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போனோடனே என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல. அந்த 1 மாதம் ஃபுல்லாக இப்போ சொன்னேன்ல 32 நாள் அங்கே தான் இருந்தேன். இன்றைக்கி தான் வந்தேன். வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்க போயிருந்தேன். அதாவது ஃபுட் டொனேட் பண்ணுற மாதிரி வீடியோ எடுக்க போயிருந்தேன். எனக்கு அதில் சுத்தமாக உடன்பாடே கிடையாதுங்க. நான் யோசிக்கிற வரைக்கும் அது எனக்கு ஏதோ சரி நம்ம நினச்சோம் அதை செய்யணும் அப்படின்னா தான் நம்ம மனசு உறுத்தாமல் இருக்கும். நம்ம நினச்சதை செஞ்சணும். 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்தால் நீ வந்து இதுமாரி இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்ட உன் மனசில் நீ இப்போ வந்துருச்சு, நீ அதை செஞ்சு தான் ஆகணும். அது வரைக்கும் நீ வீடியோ போடக்கூடாதுன்னு என் மனசில் ஸ்ட்ராங்காக இருந்தது. எனக்கு வீடியோ இல்லாமலாம் இல்லை, ஊரில் போய்ட்டு நான் நிறைய கண்டென்ட் எடுக்க தான் செஞ்சேன். அதெல்லாம் நான் போடாமல் வச்சுருந்தேன். போட்டால் லாங் வீடியோ போட்டால் இந்த வீடியோ தான் போகணும், அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோலாம் போடணும்னு சொல்லிட்டு இந்த 1 month தான் நான் வீடியோ போடாமல் இருந்துட்டேங்க. ஏன்னா சென்னைக்கு வந்து தான் இது பண்ணணும்னு நினச்சேன்னா, அதனால் நான் 1 மாதம் ஃபுல்லாக அங்கேயே இருந்தேன்னா, 1 மாதம் கழிச்சு இப்போ தான் வந்தேன். அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். சரி, ஃபுட்டுலாம் வாங்கிட்டு ஒரு 20 பார்சல்களை வாங்கினேன். 20 பார்சல் வாங்கிட்டு ஃபுட்டே கொடுக்குறப்ப கொடுத்து ஒரு வீடியோ எடுக்கிறேன் பார்த்தியா, எனக்கு அது ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு. என்னடா இவ்வளோ சீப்பாக இருக்கிறோம், என்னடா இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிறோம், எனக்குள்ள அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நானே என்னை சீப்பாக நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னடா ஒரு ஃபுட்டு கொடுக்குற, அதை நீயே கொடுத்து நீயே வீடியோ எடுத்து நீயே போகிற. ஐயோ, அது ஒரு மாதிரி அந்த என்ன ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறான். யாருன்னா என் ஃப்ரெண்டு தருண்குமார். அவனை எடுக்க வச்சுட்டு நம்ம போய் ஃபுட்டு கொடுக்குறோம், இதுக்காக மட்டுமே இது பண்ணுற மாதிரி இருக்குது, இவ்வளோ நாள் பண்ணது எதுவுமே பெருசாக தெரியல, இப்போ பண்ணுறது ஒரு மாதிரியா இருக்குதுடா, அசிங்கமாக இருக்குதுடான்னு தோணுச்சு. அப்படியே அந்த வீடியோட அதில் அப்படியே தலையை தொங்க போட்டுனே வந்திருப்பேன் எனக்கு அது. ஏன்னா அவங்க கையில் கொடுக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரியா கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு. அப்படியே கொடுத்துட்டு அந்த ஒரு வீடியோவோட நிப்பாட்டிட்டேன். அந்த ஒரு வீடியோ மட்டும்தான், அதோட நிப்பாட்டிட்டேன். எப்பா இதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கக்கூடாது. இதுக்கப்புறம் எப்படின்னா ஆன் த கேமராவில் எதனா ரெக்கார்ட் ஆகும்ல, நான் எப்படின்னா ஒரு பிளாக் பண்ணுக்கிறப்ப என்கிட்ட யாருனா ஹெல்ப் பண்ண வந்து கேட்டாலோ இல்லை நான் யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணாலோ அதை வேணா எடுத்து போடுவேன். நினச்சிக்கு இது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டாக போட மாட்டேன். ஹெல்ப்பிங் மட்டுமே ஒரு கண்டென்ட்டாக வச்சு போட மாட்டேன். நான் ஒரு பிளாகில் போகிறப்ப எதர்ச்சியாக எதனா நடந்ததுன்னா அதை தான் போடுவேன். நினச்சிக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் போட மாட்டேன் இதுக்கப்புறம். ஏன்னா எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு, இதுக்காகவே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏதோ நம்ம அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல, அவங்கள வச்சு நம்ம க்ரோத் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சா. எதுக்கு அப்படியே ஒரு மாதிரி எனக்குள்ளேயே நிறைய ஈன புத்தி அது இதுன்னு ஏகப்பட்ட கேள்விகள் ஓடிடுச்சு. அதனால் சாரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிடவே கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டேன். நம்ம கொடுக்கணும் தான் நினச்சோம், அது வீடியோ எடுத்து போகணும்னு நினச்சோம். அப்படி வீடியோ எடுத்து போட்டால் தான் என் மனசு இதாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ அந்த வீடியோ எடுத்து போட்டோன்னா எனக்கு அதை விட நிம்மதி இல்லாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் சரி, அந்த இந்த ஒரு வீடியோ மட்டும் காட்டுறேன். ஏன்னா அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் எடுத்தேன், அதை மட்டும் காட்டுறேன். மற்ற எல்லாருக்குமே வந்து நான் வீடியோ எடுக்காமல் அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டேன். ஹெல்மெட் கூட கைட்டில். எனக்கு என்னன்னா யார் கொடுக்குறாங்க எது என்னன்னுலாம் தேவையில்லை, நம்ம போய் கொடுத்துட்டு வரோம். நம்ம நினச்சோம் நம்ம மன ஆறுதலுக்கோசரம் கொடுப்போம் அப்படின்னு நினச்சி எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டு வந்துட்டேங்க. 20 சாப்பாடுமே கொடுத்துட்டு வந்து தான் இந்த வீடியோ எடுக்கிறேன்.
இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த 31 நாள் என்னால் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதான் நான் தான் சொன்னேன்னே, ஒரு இன்னும் ஒரு 2 மந்த் ஆகுங்க நான் ரெகுலராக வீடியோ கொடுக்கறதுக்கு. கண்டினியூஸாக 1 to 1 நாள் ஷார்ட்ஸும் இல்லை ட்ராவல் பண்ணுறதுக்குமே சரி, எல்லாத்துக்குமே சரி. அது வரைக்குமே எனக்கு இந்த மாதிரி ரூமில் இருந்துன்னு இந்த பேசுகிறதே எனக்கு பிடிக்கலைங்க. பட் இருந்தாலும் பண்ணுறது வேறு வழி இல்லை. இப்போதைக்கு நம்ம அப்டேட் கொடுத்துனே இருக்கோம்னா இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே இது பண்ணுறேன். அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் அப்படியே போக போக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக பார்க்குறேன். ஒரு வீடியோ மட்டும் இருக்குது, அந்த ஒரு வீடியோ வச்சு கொஞ்சம் ஷார்ட்ஸ் அப்படி இப்படி போட பார்ப்பேன். அதை போட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் இந்த 2 மந்த்ஸில் முடியுமா இல்லைன்னு தெரியல. என்னால் இந்த 2 மந்த்ஸுக்கு எதுவுமே பண்ண முடியாது, மூவ் ஆன் பண்ணவே முடியாது. ஒரு ட்ராவல் கூட எதனால் பண்ண முடியாது, உங்களுக்கு ட்ராவல் கண்டென்ட்டும் கொடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற இடத்துலேருந்து எதனா கண்டென்ட் மேக் பண்ணி கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா வீடியோ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வாரம் ஆகலாம் இல்லை ஒரு மாதம் ஆகலாம், அப்படி விட்டு விட்டு தான் வரும். இந்த 2 மந்த்ஸ் என்னோடய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆனால் தான் என்னால் ஃப்ரீயாக உங்களுக்கு 1 to 1 நாள் ஷார்ட்ஸும் லாங் வீடியோவும் கொடுக்க முடியுங்க. அது வரைக்கும் என்னை கோச்சிக்காதீங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுருந்தீங்க, என்ன ப்ரோ வீடியோ வரத்தில் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னால் ஒரு ஸ்டோரி கூட போட்டு அப்டேட் பண்ண முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஊர் சைடு போனாவே என் லைஃப் ஸ்டைலே மாறிடும். இங்கே இருக்க வரைக்கும் தான் என் லைஃப் ஸ்டைல் இப்படி, ஊர் சைடில் போனால் என்னோடய லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அதனால் அந்த இடத்துல என்னால் ஒழுங்காக ஒரு அப்டேட்டே கொடுக்க முடியலைங்க. இதுக்கப்புறம் நான் ரெகுலராக கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் எப்படி என்னோடய லைஃப் ஸ்டைல் என்னை கொண்டு போகணுன்னே தெரியலைங்க. கொண்டு போகிறத பொறுத்து தான் இருக்குது. இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். எல்லாத்தையும் கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டேன்னா இல்லைன்னு தெரியல. பட் நான் என்ன நினச்சேனோ அதை மட்டும் சொல்லிட்டேன். உங்களுக்கு எதனா கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்தால் மறக்காமல் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கலாம். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணவங்களுக்கோசரமே ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போகலான்னு இருக்கேன். அதனால் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோலையோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோலையோ கமெண்ட்டுக்குன்னு ஒரு வீடியோ போடும். அந்த வீடியோவில் உங்களோட கமெண்ட்டும் நான் படித்து ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிவா 235 கீழே இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிகவும் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.